இப்போ ரீசெண்டா கொளத்தூர்லயும் சரி, ஆயிரம் விளக்கும் சரி, ஒன்னு முதலமைச்சரோட தொகுதி, துணை முதலமைச்சர் 2 தொகுதியிலையும் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இருக்கிற வாக்களை விட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னு அதிமுக சார்பா எண்ணிக்கையோட மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்தாங்க. கரெக்டுமா. இப்ப இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு நீக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? கொடுத்தாங்க, நான் மறுக்கல, நீக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ ஏடிஎம்கே வரவேற்குது, நியாயம். ஏடிஎம்கே ஒரு அடிஷனல் காரணம் சொல்லுது, இவங்க சேர்த்துருக்கலாம், இது இயல்பு, நான் ஒன்றும் மறுக்கவே இல்லை. எல்லா கட்சிகள்லையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் எஸ்ஐஆர் அவங்க ஆதரிக்கிறாங்க. இதை எதிர்கட்சி விழிப்பாக இருந்தால் ஆளுங்கட்சி ஆள் சேர்க்குதுங்கிற குற்றத்தை நான் ஏற்றுக்க தயாராக இல்லை. ஆளுங்கட்சி விழிப்பாக இருக்குமானால் எதிர்கட்சி ஆள் சேர்க்க புதுசாக சேர்க்க முடியாது. ஏன்னா அந்தந்த தெருவில் உள்ளவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். செக்ரட்டேரியட்டில் உட்காந்தோ எடப்பாடியில் உட்காந்தோ பார்க்குறது இல்லைங்க மேடம். ஏதோ ஒரு கிராமத்தில் கற்பகம் நகர் 18வது தெரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு எல்லா கட்சியிலையும் எத்தனை பேர் இருக்கான், முதல்ல எத்தனை பேர் இருந்தால் எஸ்ஐஆருக்கு பிறகு எத்தனை பேர் இருக்கான், லிஸ்ட் எடுத்து கொடுத்துருவாங்கன்ட்டு. இந்த விழிப்பாக பார்க்குறாங்கிற எண்ணத்தை நீங்கள் பரப்பிட்டீங்க. எல்லோரும் டிவி வச்சுருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ½ தான். பண்ணிட்டீங்கன்னால் எந்த பிரச்சனையும் ஒரு 10 இடத்துல காமிச்சாலே ஏடிஎம்கே கேஸ் போடட்டும். அவர் சுப்ரீம் கோர்ட் போகிறேங்கிறார்ல, தப்பு இல்லை, காசு இருக்கு, போகட்டும். அவங்க இல்லை, திமுகவோட இப்போ இந்த மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகள் தான் இதை பண்ண போகிறாங்க. ஸோ கூட அவங்க திமுகவோட வாக்குச்சாவடி முகவர்களும் கூட தான் இருக்க போகிறாங்க. ஸோ தன்னோட மாநில அதிகாரிகளையும் நம்பாம தன்னோட வாக்குச்சாவடி முகவர்களையும் நம்பலையா? அங்கே என்ன வித்தியாசம் பார்த்தனா மேடம், கவர்மெண்ட் சர்வெண்ட்டு காங்கிரஸ்லேயும் இருக்காங்க, ஏடிஎம்கேலையும் இருக்காங்க, டிஎம்கேலையும் இருக்காங்க. அதை தான் அவங்க பதிலாக சொல்கிறாங்க. இது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வின்னு நான் அங்கீகரிக்கிறேனே தவிர நியாயமான கேள்வி இல்லை. ஏன்னா எல்லா ஜாதியிலையும் இல்ல அதிகாரிகள் நீங்க சொல்லலாம், ஆனா வாக்குச்சாவடி முகவர்கள் இவங்க கட்சிக்காரங்க தானே, கூட போவாங்கல்ல, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? போகணும், போறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு கட்சியும் கூட போறது ஏற்பாடு செய்யணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது முடியாது. ஏன் முடியாதுன்னா, ஒரு வீடு குடிசை, எத்தனை பேர் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும்? அதிகாரியே 3 பேர் குறைஞ்சபட்சம் போவான். ஏதோ ஒருத்தன் பிடிக்க ஒருத்தன் 7 கட்சிக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் உள்ளே போக முடியுமா? அது வீடே கிடையாது. ஆனால் அது சொல்லலாமே தவிர நான் சொன்ன மாதிரி அவன் அனௌன்ஸ் பண்ணுறான் இல்லையா, அப்போ சொல்லலாம். பாரியா 4/11க்கு முந்தி இவ்வளோ பேர் இருந்தான் அந்த ஹோட்டலில், இந்த வீட்டில் இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறான், கண்டுபிடிக்க உங்களுக்கு முடியும்.